நாடாளுமன்ற தேர்தலில் 2 முறை தோற்றபோது கிடைத்த மகிழ்ச்சி கூட 3வது முறையாக வெற்றி பெற்ற போது கிடைக்கவில்லை என கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், திமுகவில் அப்பா முதல் பேரன் வரை சல்யூட் அடிக்கும் ஆள்தான் இல்லை என்பதால் அங்கு செய்த பாவத்தை கங்கையில் சென்று முழுகி விட்டுவிட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பார்க்கவுக்குளம் முன்னேற்ற சங்கத்தின் அவசர சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் திருச்சி சமயபுரத்தில் இன்று நடைபெற்றது. சங்கத்தின் நிறுவன தலைவரும் ஐஜேகே நிறுவனருமான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கூட்டத்தில் தலைமையுரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பார்க்கவுக்குளத்தில் குறைந்தது 10 லட்சம் பேர் வாக்களித்தால் கூட 2.5 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் எனவும் 20 லட்சம் பேரும் வாக்களித்தால் 5 விழுக்காடு வாக்குகளை பெற்று முன்னணியில் இருப்போம் எனவும் தெரிவித்தார். ராஜராஜ சோழனுடைய அவன் யாரு? நம்ம சொந்தம். அங்கே திருக்கோயிலுக்கு தான் ராஜேந்திர சோழன் வாழ்ந்தார். ராஜராஜ சோழன். ஆக நமக்கு நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் என்று நாம் கவலைப்படாமல், நம்மள் ஒருவன் அன்றைக்கு நாட்டை ஆண்டிருக்கிறான், உலகம் எல்லாம் பேசுகிறது. அவள் கட்டி 1000 ஆண்டு கோயில் இன்றைக்கெல்லாம் பேசப்படுகிறது என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் இது மட்டும் போதுமா? நாம் மற்ற இனங்களைப் போல மிகப்பெரிய அளவில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாமும் நல்லவர்களாக ஒரு குறிப்பிட்ட அளவில் இந்த சமுதாயம் இருக்கிறது. இந்த கட்சி மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது, ஜனத்தொகையை ஒப்பிடுகிற போது மற்ற கட்சிகளைப் போல இல்லாமல் ஒரு நடுத்தரமான எண்ணிக்கையில் உள்ள ஒரு கட்சி. ஒரு கட்சி ஆரம்பித்தால் அவருடைய சக்தி என்பது வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, என்னது, எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ தெரிஞ்ச அளவில் 20 லட்சம். 20 லட்சத்தில் ஒரு 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டிங்கன்னா போதும். 10 லட்சம் பேர் சேர்ந்தாப்பில் எந்த கட்சி இருக்கிறீங்களோ வரும். 10 லட்சம் பேர் இந்த ஐஜேகே ஆதரித்து ஓட்டு போட்டால் 2.5% வருது. 2.5%. ஆனால் நம்ம இதுவரைக்கும் நம்மை நிரூபிக்கவில்லை. ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி 20 லட்சம் பேர் இருந்து 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 4%, 5%. 5% சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சிகள் ஒன்று. 3வது முறையாக நான் இப்போ பாராளுமன்றத்திற்கு நம்ம இதில் போனோம். இப்போ பெரம்பலூரில் 3 தடவை, ஒரு தடவை ஜெயித்தோம், 2 தடவை தோற்றோம். ஆனால் தோற்றத்தில் இருந்த மகிழ்ச்சி எனக்கு வெற்றியில் இல்லை. அதெல்லாம் ஒரு கட்சி. அதுக்கு மேலே அவங்க நின்று அவங்க அப்பா பேரன் உள்ள பேரன் வரைக்கும் செல்யூட் அடிக்கிற ஆள் நான் இல்லை. அதனாலே எனக்கு வெறுப்பு. நான் சொன்ன மாதிரி இதுதானா எம்பி வேலைன்னு பார்த்துட்டு முடிச்சுட்டு, இது ஏன்டா தப்பு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மோடிக்கிட்ட சொல்லிக்கிட்டு, ஸ்பீக்கர்கிட்ட சொல்லிவிட்டு, ஐயா எனக்கு பிடிக்கல இவங்க செய்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் தட்டி கொடுத்த இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், இது மக்கள் போட்ட ஓட்டு அப்படின்னு சொன்னதுனால முடிச்சுட்டு கடைசியில் கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்துட்டான். அதனால் எனக்கு கட்சி நடத்தணும், சொந்த பதங்களுக்கு உதவணும், அதே நேரத்தில் தன்மானம், சுயமரியாதை எந்த நேரத்திலும் எதற்காகவும் நான் இழக்க தயாராக இல்லை. எனக்கு மோடி ரொம்ப நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவரை கொண்டு வந்து யார்? முதல் நம்ம தான். இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து 3 மணி நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அம்மாவை பற்றி அவர் பேசுகிறாரு, எங்கள் அம்மாவை பற்றி நான் பேசுகிறேன், எங்கள் அம்மா சிலையை திறக்கிறாரு. அப்படி அந்தளவுக்கு எனக்கு இருக்குது. ஆனால் நட்பு வேறு, ஏற்றுக்கொண்ட கொள்கை வேறு. அதனால் அவரை பிடிக்கும் நான் பாட்டுக்கு என் ஜாதியை நான் இழக்க முடியாது. 5 அல்லது 6 தொகுதி எதிர்பார்க்கிறோம். அப்படி நினைக்கிறது கிடைத்து நம்ம ஆட்கள் நிற்கிறதுக்கு தயாராக இருந்தால் அது யாருன்னு இப்போ கணக்கு வாங்கிக்கிறோம். எதுலேயும் வெற்றி தோல்வின்னு ஒன்று இருக்குது.
எதிர்பார்க்கறது போனால் எனக்கு 1000 வழிகள் இருக்குது. சொல்லுவாங்களே, ஒரு கதவு திறந்தால் இன்னொரு ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறந்திருக்கும். அந்த கதவு தான் 231 பேரை நிற்க வைப்பது. ஆக 240 30 தொகுதிக்கு போட்டிங்கன்னா என்ன போகுது? 230 × 40 லட்சம் என்ன வரப்போகுது? வரும் ஒரு 50-60 கோடி வரும். ஐ வில் டூ இட். நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், கட்சியிலேயோ ஜாதியிலேயோ உண்மையான நேர்மையான கொடுக்கிற பணத்திற்காக செலவு செய்கிற அந்த உத்தமர்களை தேடிக்கொண்டு இருக்கிறேன். அது மட்டும் எனக்கு கிடைச்சி போச்சு, பூந்து விளையாடிடுவேன்.